சென்னை மாநகராட்சி சார்பில் 86 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற 63 பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். நீளத்திலே இருக்கின்ற வேளச்சேரி மேம்பாலம், நீண்ட நாட்களாக மக்கள் எதிர்பார்ப்பில் இருக்கின்ற வேளச்சேரி மேம்பாலம், புழல் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகள் அனைத்தையும் 1267 கோடி மதிப்பீட்டில் 10 பணிகளுக்கு அடிக்கல் நட்டுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட பல்வேறு திட்டப்பணிகளை குறித்த குறும்படத்தை தற்போது காணலாம் சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் சாலையில் நடைபாதை வளாகம், சூளைமேடு விருகம்பாக்கம் கால்வாயின் குறுக்கே புதிய பாலம், பேருந்து நிலையங்கள், புதிய பள்ளி கட்டடங்கள், மகளிர் உடற்பயிற்சி கூடங்கள், குளங்கள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட ரூபாய் 86.04 கோடி மதிப்பிலான 63 முடிவுற்ற திட்டப்பணிகள் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் செம்மஞ்சேரி, நீலாங்கரை மற்றும் வளசரவாக்கத்தில் குடிநீர் வழங்கல் திட்டம் ரூபாய் 74.74 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கல் தொடர்பான 3 புதிய முடிவுற்ற திட்டப்பணிகள், வில்லிவாக்கத்தில் 5 MLD மற்றும் சோழிங்கநல்லூரில் 36 MLD கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ரூபாய் 560.56 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் அகற்றல் தொடர்பான 19 முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் மாநகராட்சிகள், நகராட்சிகளில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், தருமபுரி ரெட்டியள்ளி பகுதியில் தனியார் பங்களிப்புடன் புதிய பேருந்து நிலையம் அமைத்தல் உள்ளிட்ட புதிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், அறிவுசார் மையங்கள் என ரூபாய் 237.04 கோடி மதிப்பிலான 62 முடிவுற்ற திட்டப்பணிகள் பேரூராட்சிகளின் இயக்குநரகம் சார்பில் அந்தியூர், லக்கம்பட்டி, மோகனூர் உள்ளிட்ட பேரூராட்சிகளில் 86 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற 63 திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த காட்சிகளை பார்த்தும் அவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். அவரோடு பேசலாம். ரமேஷ், எந்தெந்த பணிகள் முடிவிட்டிருக்கிறது, திட்டங்கள் குறித்த விவரங்கள் என்ன? சென்னை மாநகராட்சி மட்டுமல்லாமல் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்ற வாரியத்தின் சார்பில் 635 கோடி ரூபாய் செலவில் 22 முடிவுற்ற பணிகளையும், சென்னை மாநகராட்சி சார்பில் 335 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 புதிய திட்டப் பணிகளுக்கும், அதே போல அடிக்கல் நாட்டு விழாவும் முதலமைச்சர் பங்கேற்றார். அதே போல சென்னை மேயர் உள்ளிட்டோர், அதே போல இந்த துறையுடைய அமைச்சர் நேரு, அதே போல இந்த துறையுடைய செயலர் கார்த்திகேயன் IAS உள்ளிட்டோரும் பங்கேற்றார்கள். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் சில மாதங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தற்போது முடிவுற்று திறக்கப்படுகிறது. அதே போல இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருக்கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்கான உயர்த்தப்பட்ட அரசு மானியம் 18 கோடி ரூபாய்க்கான காசோலையை அந்த சுசீந்திரம் தேவஸ்தான ஆணையரிடம் குறிப்பாக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதே போல புதுக்கோட்டை தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் உள்ள திருக்கோயில் மற்றும் பராமரிப்பு செலவுக்காக 10 கோடி ரூபாய்க்கான காசோலையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா இந்துக்கள் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கு 30,000 ரூபாய் ஒரு பயணிக்கு என்ற அடிப்படையில் எப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் செல்வதற்கும் அதே போல இஸ்லாமியர்கள் செல்வதற்கும் கொடுக்கப்படுகிறது, ஹஜ் யாத்திரை கொடுக்கிறாங்க. அதே போல இது ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்காக 389 பக்தர்களுக்கு அரசு மானியம் தலா 30,000 ரூபாய் என 1 கோடியே 17 லட்சம் ரூபாய் 10 நபர்களுக்கு வழங்க இருக்கிறார் முதலமைச்சர் முதல் கட்ட அடையாளமாக. அடுத்ததாக பால்வளத்துறையின் கீழே தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பாக நாமக்கல் மாவட்டம் லத்துவாடியில் 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் கையாளும் திறன் கொண்ட அதிநவீன பால் பண்ணை, அதே போல சென்னை அம்பத்தூரில் 11 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆராய்ச்சி நிறுவனத்தையும் முதலமைச்சர் தந்தார். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த துறை அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், அதே போல அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். திட்டங்கள் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.